23க்கு 56 அடி அளவுள்ள 3 சென்ட் சவுத் ஃபேசிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேசிங்கில் மெயின் டோரை வச்சு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் இந்த 3BHK வீட்டை கட்டியிருக்காங்க. பெரிய கார் பார்க்கிங், ஃபோயர், ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், தனித்தனியாக கிச்சன், டைனிங், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மீதி 2 பெட்ரூம், அதில் ஒன்று 16க்கு 16 அடியில் மாஸ்டர் பெட்ரூம், எல்லாத்துலேயுமே அட்டாச்சு பாத்ரூம், ஃப்ரண்ட்டில் பால்கனி, லாஞ்ச், தனி லாண்ட்ரின்னு வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி நிறைய லைட்ஸ் அண்டு லேசர் கட் டிசைன்ஸோட அழகாக இன்டீரியர் ஒர்க் செஞ்சு ஒரு சூப்பரான 3BHK செமி ஃபர்னிஷ்டு டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது சவுத் ஃபேசிங் சைட். வீட்டோட மெயின் டோரை ஈஸ்ட் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3 சென்ட், அதாவது 1288 ஸ்கொயர் ஃபீட். சைட் 23 அடி அகலமாகவும் 56 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு லேசர் கட் டிசைன் வித் HPL சீட்டோட அழகான கேட் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 22க்கு 11. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. சீலிங்க்கு சென்டரில் அழகாக ஃபால்ஸ் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை டபுள் டோர் டைப்பில் தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஃபோயர். சைஸ் 7க்கு 5. ஃபோயர் அடுத்து ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 17க்கு 16. சீலிங்க்கு டபுள் லேயர் டைப்பில் ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால்ஸ் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. வெஸ்ட் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார்கேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி படிக்கட்டு கீழே பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. தரைக்கு முழுவதும் 5.5க்கு 2.25 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெட்டிஃபை டைல்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்து ஃபோயரில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்ட்ராரோ. சைஸ் 11.5க்கு 8. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 6க்கு 4. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து ஹாலில் இருந்து நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற டைனிங் ரூம் கென்ட்ராரோ. என்ட்ரன்ஸில் லேசர் கட் டிசைனில் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸோட அழகாக உட்டன் பார்ட்டிஷன் வால் செஞ்சுருக்காங்க. இது டைனிங் ரூம். கார்னரில் நார்த் ஃபேசிங்கில் உட்டன் பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க. அடுத்து டைனிங்கில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கென்ட்ராரோ. கிச்சன் அண்டு டைனிங் ரெண்டையும் சேர்த்து டோட்டல் சைஸ் 17க்கு 10. யூசேபிள் டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் மேலே ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூராத்துக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கார்னரில் விக்கர் பேஸ்கெட்ஸோட டால் கேபினெட் கொடுத்துருக்காங்க.
டைனிங் ஸ்பேஸில் பேக் சைடு எக்ஸிட் பிளான் பண்ணி அங்கே உட்டன் டோர் மாட்டிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரானைட்டும் லைட் கலரில் டைல்ஸும் கொடுத்து சைடு ஹேண்ட் ரையில் எஸ்எஸ்ல ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லாபி. அடுத்து லாபியிலிருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16x16. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் அதுக்கு அட்டாச்சில் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 8x4, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். இந்த பெட்ரூமுக்கு ஃப்ரண்ட்டில் ப்ரைவேட்டாக பால்கனியும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 10x4. அடுத்து லாபியிலிருந்து நார்த் சைடில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 17x10. அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 6x6. வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்ட்டர், ஹெல்த் வாஷர், டவல் பார், கிளாசெட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரிவேர்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து லாபியிலிருந்து டெரஸ் போகிறோம். இடையில பார்த்தீங்கன்னா 8x5 சைஸில் லாண்ட்ரி ஸ்பேஸ் கொடுத்து அதில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் துடிலூர் டு கணுவாய் ரோட்டில் யுவபாரதி ஸ்கூலுக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட மொத்த விலை 1,15,00,000. ப்ரைஸ் நெகோஷியபிள். மற்ற டீடைல்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.